வாழ்க வளமுடன். வீட்ல நடக்கிற விசேஷங்களுக்கு பெரியவா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதும், இயலாதவங்க பெரியவா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதோட கூட உதவிகள் பெற்றுக்கொள்றதும் வழக்கமா இருந்தது. அந்த மாதிரி ஒரு அன்பர் தன் வீட்டில் நடக்கிற கல்யாணத்துக்காக உதவி வேண்டி பத்திரிக்கைய எடுத்துக்கிட்டு பெரியவா கிட்ட போறாங்க. பெரியவா அந்த பத்திரிக்கைய வாங்கி ஓரமா வச்சுட்டு, அந்த அன்பர கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லிட்டு, மத்தவங்க எல்லாருக்கும் தீர்த்த பிரசாதம் குடுத்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே இன்னொரு அன்பர் பத்திரிக்கையை கொண்டு வந்து உதவி கேட்கும்போது, அந்த பத்திரிக்கையும் வாங்கி ஓரமா வச்சுட்டு, அவங்களையும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லிட்டு, பெரியவா பாட்டுக்கு தீர்த்த பிரசாதம் குடுத்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே இன்னும் 2, 3 பேரு கூட தனித்தனியா பத்திரிக்கைய எடுத்துட்டு வந்து உதவி கேட்கும்போது, பெரியவா அந்த பத்திரிக்கையும் வாங்கி ஓரமா வச்சுட்டு அவங்கள வெயிட் பண்ண சொல்லிட்டு, அவங்க பாட்டுக்கு தீர்த்த பிரசாதம் குடுத்துட்டு இருக்காங்க. இத பார்த்துக்கிட்டு இருந்த சிப்பந்திக்கு டவுட்டு. எப்பொழுதும் உதவி குடுத்து உடனே அனுப்பிருவாங்க. ஏன் இவங்கள வெயிட் பண்ண சொல்றாங்க? அப்படின்னு அவரு யோசிச்சுட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல பெரியவா எல்லாருக்கும் தீர்த்த பிரசாதம் குடுத்து முடிச்சுட்டு, அந்த பக்கம் திரும்பி "அந்த பத்திரிக்கைய எடு" அப்படின்னு சொல்லும்போது தான், அந்த சிப்பந்தி கவனிக்கிறாங்க. ஒரே குடும்பத்துல, ஒரே கல்யாணத்துக்கான பத்திரிக்கைய இந்த அன்பர்கள் 3, 4 தடவ உதவி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற பிளான்ல தனித்தனியா பத்திரிக்கைய எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்படிங்கிறது புரிஞ்சுது. இத பார்த்தோனே அந்த சிப்பந்திக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சாம். ஆனா பெரியவா அமைதியா அந்த அன்பர்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு, ஆசீர்வாதமும் பண்ணாங்களாம். நமக்கு கிடைக்கிற எந்த ஒரு சின்ன தொகையா இருந்தா கூட, அதுல என்ன காரியங்கள் செய்ய முடியுமோ, அத மட்டுமே செஞ்சு திருப்தியா வாழணுமே ஒழிய, அதிகமான பணத்துக்கு ஆசைப்படக்கூடாது. அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி, ஆசீர்வாதமும் பண்ணி அனுப்பினாங்களாம். பெரியவா பொதுவாவே இந்த தவறு செய்றவங்கள பார்க்கும்போது, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நமக்கு சில விஷயங்கள் சொல்லி தராங்க. என்னன்னு பார்த்தோம்னா, அந்த தவறு செய்றவங்க இடத்துல நம்ம இல்லையே அப்படின்னு மனசார பகவானுக்கு நம்ம நன்றி சொல்லணுமாம். அடுத்து அந்த தவறு செஞ்சவங்ககிட்ட நம்ம போயி, "நீங்க செஞ்சது தவறு" அப்படின்னு புரிய வைக்க முடிஞ்சா, நம்ம அவங்களுக்கு சொல்லி அத புரிய வைக்கலாம். இல்ல, அவங்க நம்மளுடைய ஹையர் அஃபிஷியலாவோ, வீட்ல பெரியவங்களாவோ இருந்தா, நம்ம அத சொல்ல முடியாது இல்லையா? அப்போ என்ன செய்யணுமா, அவங்களும் மனம் திருந்தி நல்லபடியா வாழணும் அப்படின்னு பகவான்கிட்ட அவங்களுக்காகவும் நம்மளைய பிரேயர் பண்ண சொல்லி சொல்றாங்க. பெரியவா சொல்லிக் குடுக்குற இந்த வாழ்க்கை நெறிய நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில கடைபிடிச்சோம்னா, நம்மளும் பெரியவாவோட பிள்ளைகளா உன்னதமான ஒரு கேரக்டரோட நல்ல பிள்ளைகளா நிம்மதியா வாழ முடியும். நம்புங்க. வாழ்க வளமுடன்.